நீங்கள் ஃபீல் பண்ணோம், ஆண்டவரே என்னுடைய ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்கும்போதோ இல்லை என்னை சுற்றி நடக்கிறத பார்க்கும்போதோ நீங்கள் ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சம்டைம் நம்மளுக்கு ஏதாவது சீக்காக இருக்கும், ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், இல்லை நம்ம கேட்ட காரியங்கள் கிடைக்காம இருக்கும். ஆனால் இந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு என்ன ஃபீல் பண்ணோன்னா, ஆண்டவரே நீங்கள் ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி நம்மளே ஃபீல் பண்ணிக்குவோம். ஆனால் எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை நீங்கள் தூரமாக வச்சிங்கன்னா உங்களால் ஸ்டில் பார்க்க முடியும். ஆனால் அந்த பொருள் சம்டைம் நம்ம பாக்கெட்லேயே இருந்துச்சுன்னா நம்ம வச்சுக்கிட்டே தேடுவோம். நான் இருக்கா வச்சுக்கிட்டே தேடுவோம். அந்த மாதிரி தாங்க தேவன் இந்த காரியத்தை கொடுத்து நான் ப்ரே பண்ணும்போது அவர் சொன்னார், ஐயா நான் தூரமாக இல்லை, ஆக்சுவலி நான் உன் பக்கத்தில் தான் இருக்கேன், ஆனால் நீ தான் என்னை பார்க்கல. ஜக்கரியா 2:5 சொன்ன மாதிரி எரிகிற மதில போல உன்னை சுற்றி உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் ஐயா, ஆனால் நீங்கள் அதை பார்க்க மாட்டீங்க அப்படின்னு. இன்று உங்கள் லைஃப்பில் நான் சொல்கிறேன், தேவன் உங்களை சுற்றி எரிகிற மதிலை போல நிற்கிறார். இஸ்ரவேலை காத்த தேவன் நம்மளை காத்துக்கொள்ளார். ஆமென். இன்ற நாளில் கூட அவர் செய்த நன்மைகளை நினைத்து அதை உணர்ந்து உணர்வுள்ள இருதயத்தோடு அவர் துதித்து பாட போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் உண்மையை நிமித்தமும் அவர் கிருபையை நிமித்தமும் அவர் நாமத்தை உயர்த்த போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. என்னோட உற்சாகமாக கைகளை தட்டி பாடுங்க. Thank you Jesus. நன்றி ஆவியானவரே. உற்சாகத்தோடு உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மையை நிமித்தமும் தேவனே உமது நாமத்தை துதிப்பேன், என்றென்றும் உமது நாமத்தை துதிப்பேன். தேவனே உமது நாமத்தை துதிப்பேன், என்றென்றும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மையை நிமித்தமும் தேவனே உமது நாமத்தை துதிப்பேன், என்றென்றும் உமது நாமத்தை துதிப்பேன். தேவனே உமது நாமத்தை துதிப்பேன், என்றென்றும் உமது நாமத்தை துதிப்பேன். தடைகளை நீக்கும் தளபதியே, என் நல்ல தேவன் நீரே. மதில்களை உடைக்கும் மகத்துவரே, என் வல்ல தேவன் நீரே. தடைகளை நீக்கும் தளபதியே, என் நல்ல தேவன் நீரே. மதில்களை உடைக்கும் மகத்துவரே, என் வல்ல தேவன் நீரே. நான் மேலானவைகளை நாடுவேன், மேன்மையானவையை நோக்குவேன். நான் மேலானவைகளை நாடுவேன், மேன்மையானவையை நோக்குவேன். உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மையை நிமித்தமும் தேவனே உமது நாமத்தை துதிப்பேன், என்றென்றும் உமது நாமத்தை துதிப்பேன். தேவனே உமது நாமத்தை துதிப்பேன், என்றென்றும் உமது நாமத்தை துதிப்பேன். தாழ்ந்த என்னை உயர்த்திடுவீர், என் நல்ல தேவன் நீரே. மகிமையின் கானத்தால் முடிசூட்டுவீர், என் வல்ல தேவன் நீரே. தாழ்ந்த என்னை உயர்த்திடுவீர், என் நல்ல தேவன் நீரே. மகிமையின் கானத்தால் முடிசூட்டுவீர், என் வல்ல தேவன் நீரே. கைகளை உயர்த்தி நான் மேலானவைகளை நாடுவேன், மேன்மையானவையை நோக்குவேன். நான் மேலானவைகளை நாடுவேன், மேன்மையானவையை நோக்குவேன். உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மையை நிமித்தமும் தேவனே உமது நாமத்தை துதிப்பேன், என்றென்றும் உமது நாமத்தை துதிப்பேன். தேவனே உமது நாமத்தை துதிப்பேன், என்றென்றும் உமது. உன்னதங்களில் உன்னதங்களில் என்னை அமர செய்வீர், என் நல்ல தேவன் நீரே. நட்சத்திரம் போல் என்னை ஜொலிக்க செய்வீர், என் வல்ல தேவன் நீரே. உன்னதங்களில் என்னை அமர செய்வீர், என் நல்ல தேவன் நீரே. விசுவாசத்தோடு நட்சத்திரம் போல் என்னை ஜொலிக்க செய்வீர், என் வல்ல தேவன் நீரே. கைகளை உயர்த்தி நான் மேலானவைகளை நாடுவேன், மேன்மையானவையை நோக்குவேன். நான் மேலானவைகளை நாடுவேன், நான் மேலானவைகளை நாடுவேன், மேன்மையானவையை நோக்குவேன். நான்
உமது கிருபை, உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மையை நிமித்தமும் தேவனே உமது நாமத்தை துதிப்பேன், என்றென்றும் உமது நாமத்தை துதிப்பேன். நன்றி ஆவியானவரே. நன்றி இயேசுவே. Thank you Lord. என்னோடு பாடுங்க. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் விசுவாசத்தோடு சொல்வோமா, எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆவியானவரே, நீர் அழகானவர் அப்பா. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. ஆயிரங்களில் நீங்க அழகானவர், என் வாழ்வின் நேசர் நீரே. சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் புஷ்பமே, உமை நான் அறிந்து கொண்டு. ஆயிரங்களில் ஆயிரங்களில் நீங்க அழகானவர், என் வாழ்வில் நேசர் நீரே. Thank you Jesus. சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் புஷ்பமே, உமை நான் அறிந்து கொண்டேன். அழகானவர், அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. அவரை பார்த்து சொல்லுமா, அழகானவர், தூயவர்,
பார்க்கணும், உங்களை பார்க்கணும், பாசத்தில் மூழ்கணும். இதுதான் என் ஆசை ஐயா, உங்களை பார்க்கணும், பாசத்தில் மூழ்கணும். இதுதான் என் வாஞ்சை ஐயா, உங்களை பார்க்கணும், உங்களை பார்க்கணும், பாசத்தில். உணர்வுள்ள இதயத்தோடு சொல்லுமா, ஓ என் ஆசை ஆண்டவரே, உங்களை பார்க்கணும், உங்களை பார்க்கணும், பாசத்தில் மூழ்கணும். இதுதான் என் வாஞ்சை, உங்களை பார்க்கணும், உங்களை பார்க்கணும். உண்மையாக சொல்லுவோமா, ஆண்டவரே உங்க பாசத்தில் மூழ்கணும் ஆண்டவரே, இதுதான் என் ஆசை ஐயா, உங்களை பார்க்கணும், பாசத்தில் மூழ்கணும். இதுதான் என் வாஞ்சை ஐயா. கைகளை உயர்த்தி அழகானவர், அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே, அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. இயேசுவே, இயேசுவே, என் இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவே, என் இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவே, இயேசுவே, அவரை நோக்கி இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லை. கடைசியாக சொல்லுமா, இயேசுவே, என் இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லையே. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, இயேசுவே, என் அன்பே, அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. தூய ஆவியே, தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வார வேண்டும் நல்லவரே, வல்லவரே, வார வேண்டும். ஆவியானவரே, உம்மை வர வைக்கிறோம். தூய ஆவியே, தூய ஆவியே, அன்பின். Thank you Jesus. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் அசைவாடும். ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வார வேண்டும் நல்லவரே, வல்லவரே, வார வேண்டும் நல்லவரே. அசைவாடு
உந்தன் பாதத்தை என்றும் முத்தம் செய்வே வாஞ்சாயோ தாகத்தோடு உந்தன் பாதத்தை என்றும் முத்தம் செய்வே உந்தனாவே எஸ் லோர்ட். ஓ எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, எங்களை நிரப்புங்க இயேசுவே. ஓ உந்தனாவே அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க உந்தனாவே உந்தனாவே அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க உந்தனாவே உந்தனாவே அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க 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 என்னையே நிரப்பிடுங்க 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 என்னையே உந்தனாவே அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே உந்தனாவே அபிஷேகத்தால். ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு இது மிஷன் மாதமாக இருக்கிறபடினால் மிஷன் சார்ந்த ஒரு தலைப்பில் நான் என்னுடைய செய்தியை பகிர்ந்து கொள்கிறேன். And I would like to share my message based on a theme which is in conjunction with the mission month. தேவனுடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பாக நம்ம எல்லாரும் கண்களடைத்து ஒரு நிமிடம் ஜெபிப்போமாக. பரிசுத்த பிதாவே, நாங்கள் எங்கள் உம்முடைய பரிசுத்த சிம்ஹாசனத்து முன்பாக எங்களை தாழ்த்துக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தை மூலமாக நீர் சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய வார்த்தை மூலமாக கர்த்தாவே எங்களையும் மறுபடியுமாக நீர் பிறக்க செய்தீர். இந்த மத்தியான வேளையில் கர்த்தாவே உம்முடைய வார்த்தை மூலமாக எங்கள் ஒவ்வொருத்தோட வாழ்க்கையில் ஒரு புதிய ஜீவனையும் ஒரு புதிய வல்லமையும் கர்த்தாவே ஒரு புதிய தரிசனத்தை கர்த்தாவே நீர் புறப்பட செய்வீராக. உம்முடைய அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருத்தர் மேலும் கர்த்தாவே வல்லமையாக தங்கி இருக்கட்டும். உம்முடைய வசனத்தின்படியே நடக்க, உம்முடைய இருதயத்தை பிரியப்படுத்த, மகிமையில் உம்மை காண எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கடந்த வாரம் நீங்கள் எல்லோரும் ஜெபத்தை குறித்து ஒரு பிளட்ஜ் எடுத்தீங்க இல்லையா? இன்றைக்கு மிஷன் சார்ந்ததாக இன்னொரு முக்கியமான ஒரு காரியம். இது ஊழியத்துக்கு நாம் எப்படி உதவியாக இருப்பது. How do we support the missions? அதுதான் முக்கியமாக நாம் பார்க்க போகிறோம். We'll go to the first slide. முதலாவது அந்த ஸ்லைடுக்கு போவோமா? என்ற செய்தியின் தலைப்பு The Harvest Miracle Hidden in Your Hand. உங்கள் ஒவ்வொருத்தருடைய கரத்தில் ஒரு அற்புதம் மறைந்து இருக்கிறது. There is a miracle hidden in each and every one of our hands. உங்களில் சிலர் ஒரு வேளை நீங்கள் ஜோசிக்காரிட போயிருக்கலாம்.
யாராவது போயிருக்கீங்களா? ஜோசிக்காரை பார்த்துருக்கீங்களா? இப்போ நீங்கள் கூச்சப்பட்டு யாரும் கை தூக்க மாட்டீங்க. முந்தி ரட்சிப்புக்கு வரதுக்கு முன்பாக கை நீட்டி பார்த்து சொல்லுங்கன்னு ஒருவேளை கேட்டு இருக்கலாம். இப்போ அவங்க கையை பார்த்து, ஓ நல்ல ராசி தான் நீங்கள், எப்படி ஆகும் அப்படி ஆகும் சொல்லுவாங்க. அது சில நேரத்தில் ஒன்றுமே இல்லாமல் போகும். ஆனால் ஆண்டவர் நம்மை படைத்த தேவன் ஒரு காரியத்தை நமக்கு நம்ம ஒவ்வொருத்தர் கருத்திலும் வைத்திருக்கிறார். There is a miracle that is hidden in our hand. அதை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம், 2 Corinthians chapter 9. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம், அதில் 10-11வது வசனத்தை வாசிப்போமாக. 2 Corinthians chapter 9 verses 10 and 11. விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக்க பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்கச் செய்வார். தேவனுக்கு எங்களால் சோசரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதாரண குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவாவீர்கள். ஆமென். பவுல் கொரிந்தியர் சபைக்கு எடுத்து சொல்கின்ற ஒரு வசனம் என்ன சொல்லுகிறார்? விதைக்கிறவனுக்கு விதை கொடுக்கிறார், புசிப்பதுக்கு அப்பத்தை கொடுக்கிறார். The Lord gives bread to the eater and seed to the sower. Right? அப்போ இதில் இந்த who is the eater and who is the sower, அந்த புசிக்கிறவன் யார், விதைக்கிறவன் யார்? இது ரெண்டுமே நாம் ஒவ்வொருத்தரும் தான். ரைட்? ஈச் ஒன் ஆஃப் அஸ், நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய அவசியத்துக்கு நாம் புசிக்கிறோம். அதை யார் கொடுக்கிறது நமக்கு? Who is the one who is providing that? ஆண்டவர் நமக்கும் நம்ம குடும்பத்தாருக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு தேவையான வகை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்போது அது எப்படி கொடுக்கிறார்? ஒரு அளவில்லாத விதத்தில், ஒரு சம்பூர்ணத்தோட ஆண்டவர் நமக்கு அதை கொடுக்கிறார். ஆண்டவர் நம்ம கையில் கொடுப்பது எல்லாமே அதை நாம் புசித்து விட வேண்டும் என்று சிந்திப்பது அது உலகத்துக்குரிய ஒரு சிந்தனையாகும். என்னுடைய கை நான் சம்பாதிப்பது, நான் ஆஸ்தியாக எடுத்துப்பது, இதெல்லாம் என்னுடையது, இது எனக்கு என்று அதை இறுக பிடித்து நம்ம வைப்போம் என்றால் அது உலகத்துக்குரிய ஒரு சிந்தனை. அப்படி சிந்தித்த ஒரு மனிதனை தான் ஆண்டவர் லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் அவனை மதிகேடனே என்று சொல்கிறார். அவன் ஒரு ஐஸ்வர்யவான். அந்த 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 வருடம் அவனுடைய அறுவடை 100 மடங்காக ஒரு அறுவடை செய்தான். ரைட்? ஹிஸ் ஹார்வெஸ்ட் வாஸ் 100-fold. அப்போ அவனுடைய அந்த களஞ்சத்தெல்லாம் என்ன செய்கிறான்? இது எனக்கு இடம் பத்தாது, இதெல்லாம் இடித்து நான் என்னுடைய களஞ்சத்தை இன்னும் பெரிதாக அதை கட்ட வேண்டும். ஏன்? அறுவடை அவ்வளோ அந்த வருடம். இதெல்லாம் சேமித்து வைத்து இது எனக்காக என்னை பார்த்து நான் சொல்வேன், ஆத்மாவே நீ இதெல்லாம் அனுபவித்து நீ களி கூற வேண்டும் என்று அவன் தனக்கு தானே சொல்லிக் கொள்கிறான். அவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? மதிகேடனே, இன்றைக்கு உன்னுடைய பிராணன் உன்னை விட்டு அது எடுக்கப்படும் என்றால் இதெல்லாம் யார் அனுபவிக்க போகிறார்? அப்போ அவனுடைய செய்த தவறு என்ன? அவன் நிச்சயமாக ஒரு கடினமான உழைக்கக்கூடிய ஒரு உழைப்பாளி. உழைத்ததுனால்தான் அவனுக்கு அவ்வளோ அறுவடை கிடைத்தது இல்லையா? ரைட்? ஹீ இஸ் அ ஹார்ட் ஒர்க்கிங் ஃபார்மர். கருத்தாக ஞானத்தோடு எல்லாம் செய்தான், விவேகத்தோடு செய்தான். ஆனால் அந்த அறுவடை பார்த்தவுடன் அவனுடைய இருதயம் அவனுக்கு என்ன சொல்லுது? இதெல்லாம் யாருக்காம்? எனக்கு. அதை பிடித்து வைக்கிறான். அப்போது நம்முடைய கரத்தில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைக்கிறார். அதை நாம் என்ன செய்ய போகிறோம்? அதை இறுக பிடித்து இது என்னுடையது, எனக்காக என்று வைத்துக்கொள்ள போகிறோமா? இல்லை என்றால் ஆண்டவர் எனக்கு புசிக்க அப்பத்தை கொடுத்திருக்கிறார், இது எனக்கும் என்னுடைய பிள்ளையருக்கு புசிக்க. அது மாத்திரமல்ல, நான் இந்த விதையாக இதை விதைக்கவும் வேண்டும் என்று
அந்த மனப்பான்மை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ரைட், we need that clarity in our life to say God gives bread to the eater and seed to the sower. அந்த அப்பம் புசிக்கிறது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அனுதின அப்பம், அதான் ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நாம் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்க வேண்டுமா? பரலோக பிதாவே, give us this day, இன்றைய அப்பம் ஆகாரம் தாரும். ஆண்டவர் அதை, அந்த ஜெபத்தை, விண்ணப்பத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் பார்க்கும் பொழுது ஆகாரம் கூடுனபடினால மறிக்கிறவங்க அதிகம். ஆகாரம் இல்லாத மறிக்கிறவர்களை காட்டிலும் ஆகாரம் அதிகமாக புசித்து அது நிமித்தமாக வருகிற வியாதியில் மறிக்கிறவங்க தான் எண்ணிக்கை கூட. இன்றைக்கு உலகத்தில் பார்க்கும் பொழுது நீங்கள் எல்லாம் 8 பில்லியன் பீப்புள், அத்தனை அந்த ஜனத்தொகையை நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது அதிக மரணம் ஒரு காரணம் என்னென்று பார்க்கும்பொழுது பசி பட்டினியில் மறிக்கிறவர்களை காட்டிலும் ஆகாரம் அதிகமாக புசித்து அது நிமித்தமாக வந்த வியாதி நிமித்தமாக மறிக்கிறவர்கள் அவருடைய எண்ணிக்கை அதிகம். ஆண்டவர் மனிதனை இன்றைய வரைக்கும் நேசிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், மழையை அனுப்புகிறார். நீதிமான் மேலும் மழை பெய்கிறது, அநீதி செய்கிறவன் மேலும் அவனுடைய தேசத்தில் மழை பெய்கிறது. அவனுக்கும் ஆண்டவர் ஆகாரத்தை கொடுக்கிறார், இன்னொரு தருணத்தை கொடுக்கிறார். அப்போ உலகம் ஒரு விதத்தில் சிந்திக்குது. நாம் இந்த உலகத்தில் ஜீவிக்கிறபடினால் நாமும் அந்த சிந்தனையிலே சில வேளையில் அப்படி போய்விடுகிறோம். பிற்பாடு நம்ம பார்க்க போகிறோம் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அந்த சிந்தனையிலேருந்து சற்று வெளியில் கொண்டு வருகிறார். இப்போ பவுல் கொரிந்தியர் சபைக்கு இதை எழுதுகிறார். விதைக்கிறவனுக்கு விதை ஆண்டவர் கொடுக்கிறார், புசிக்கிறவனுக்கு அப்பத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த தேவன் உங்களை சகல விதத்திலையும் ஆசீர்வதித்து உங்களை பலுக பெருக செய்வாராக என்று. அதில் 11வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போமா? Shall we read the 11th verse once again? தேவனுக்கு எங்களால் சோஸ்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதாரண குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ண உள்ளவர்களாவீர்கள். ரைட், எவ்விதத்திலும் நீங்கள் சம்பூர்ணமாக உள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். எப்பொழுது? when will that become a reality in our life? இதை நாம் சென்றியாக புரிந்து கொள்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இனிமேல் எனக்கு ஆகாரம் இருக்குமோ, என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுமோ என்ற அந்த ஒரு பயம் நம்மை விட்டு அகன்றுவிடும். ஆண்டவர் இந்த பூமியில் இந்த விருட்சங்களை படைத்தார், கனி கொடுக்கிற விருட்சங்கள். உதாரணத்துக்கு ஆப்பிள் பழம் எடுத்துக்கொள்வோமே, எத்தனை விதமான ஆப்பிள் பழம் இருக்குது? how many varieties of apples do you think there are? யாராவது சொல்லுங்களேன். இந்த உலகத்தில் இப்பொழுது எத்தனை வகையான ரகம் உள்ள ஆப்பிள் பழங்கள் இருக்கிறது? சரியான பதில் சொன்னீங்கன்னா ஒரு பரிசு இருக்குது. நான் எப்பவுமே பாக்கெட்டில் ஒரு இது ஒரு இட்ஸ் சில்வர் காயின். ஒரு பக்கம் அந்த 10 கட்டளைகள் 10 commandments இருக்குது, இன்னொரு பக்கம் John 3:16. சரி, எத்தனை ஆப்பிள் பழங்கள் இருக்குது? 2. வேற தவறான பதில் எதுவும் இல்லை, சொல்லுங்க. 3, 5, 7. அது ஆண்டவர் இந்த அசைன்மெண்ட் நம்மக்கிட்ட கொடுத்தாருன்னா, சரிப்பா இந்தியர்கள் நீங்கள் போய் ஆப்பிள் பழம் பல ரகைகளை உண்டாக்குன்னு சொன்னால் நம்ம எத்தனை உண்டாக்கியிருப்போம்? 2, 3, 4, 5, 7ஓடு நிறுத்தியிருப்போம். இது போதும், மனிதன் சாப்பிட்றதுக்கு 7 வகையான ஆப்பிள் பழம் போதும். ஆனால் ஆண்டவர் படைத்தார், என்னுடைய சிருஷ்டி இதெல்லாம் அனுபவிக்க வேண்டும். 1640 விதமான ஆப்பிள் பழங்கள் உண்டு. 1640 different kinds of apples. இதெல்லாம் ஆண்டவர் யாருக்காக படைத்தார்? உங்களுக்கும் எனக்காக. என்னுடைய சிருஷ்டி, இவர்கள் இதை புசித்து சந்தோஷம் அடைய வேண்டும், என்னை நினைக்க வேண்டும் என்று அந்த ஒரு சந்தோஷத்தினால் ஆண்டவர் நமக்காக படைக்கிறார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது பாருங்க,
அது ஒரு அளவில்லாத விதத்தில் ஆசீர்வதிக்கிறார். இந்தியர்கள் நமக்கு இப்போ பிடித்த ஒரு 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 டிஷ் சாம்பார். சாம்பாரில் நீங்கள் எல்லாம் கத்திரிக்காய் போடுவீங்க இல்லையா? எத்தனை ரகம் கத்திரிக்காய் இருக்கு? 4 6. இன்றைக்கு யாரும் நீங்கள் பரிசு வாங்க போகிறதில்ல போற. ஆண்டவர் யோசித்தார், சரி இந்தியர்களுக்கு சாம்பார் விருப்பம், அதனால் நான் கத்திரிக்காய் 30 ரகம் கத்திரிக்காய்களை இவர்களுக்காக நான் வைக்க போகிறேன். ரைட், கத்திரிக்காயிலே 30. அப்படி நீங்கள் வாழைப்பழம் ஒவ்வொன்றா நான் கேட்ட நேரம் பத்தாது. ஆண்டவர் படைத்தது ஆயிரக்கணக்கான ரகத்தில் படைத்திருக்கிறார். ஏன்? ஆண்டோடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு எல்லையே இல்லை, ஒரு எல்லையே இல்லை. 100 தனியாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இதெல்லாம் யாருக்காக? உங்களுக்கும் எனக்காக. ஆனால் விழுந்து போன மனிதன் செய்த ஒரு தவறு. ஏவாள் அவள் என்ன பாவம் செய்கிறாள்? இந்த பழத்தை நீ புஷ்டிக்க கூடாது என்று சொன்ன அந்த பழத்தை போயிட்டு அவள் பறிக்கிறாள். அவர் கை அதை போய் இறுக பிடிக்குது. பிடித்து இது எனக்கு என்று அதை இழுத்து வைத்துக்கிறார். புசிக்கிறாள், தன்னுடைய கணவனுக்கு கொடுக்கிறார். விழுந்து போன மனிதனுடைய பாவம் அது. பிடித்து இது எனக்கு வேண்டும் என்று. ஆனால் இதை நீங்கள் ஆண்டவருடைய சுபாவத்தை பார்க்கிற வேளையில் ஆண்டவர் தன் கரத்தை விரிக்கிறார். அதை இறுகி பிடிக்கல, கரத்தை விரிக்கிறார். அதோடைய முழுமைதான், அதோடைய பூரணத்தை நாம் கல்வாரி சிலுவையில் பார்க்கிறோம். ஆண்டவர் கரத்தை விரிக்கிறார். இன்றைக்கும் அந்த ஆணி பாய்ந்த கரம் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறது, அவருடைய நிறைவை பெற்றுக்கொள்ளும்படியாக. அருமையான தெய்வ பிள்ளையே, பவுல் இங்கே சொல்லும் பொழுது அவர் கொரிந்தியர் சபைகளை ஏதோ ஒரு வஞ்சனை காட்டி அவர்களிடத்திலிருந்து காசை பறிக்க வேண்டும் என்று அவர் இந்த வசனத்தை சொல்லவில்லை. ரைட், இன்றைக்கு நாம் கிறிஸ்தவ உலகத்திலே பார்க்கிற வேளையில் 2 விதமான தவறுகளை நாம் பார்க்கிறோம். ஒன்று, சில இடங்களில் நம்ம என்ன பார்க்குறோம், இந்த வசனங்களை வஞ்சனையோடு பயன்படுத்தி அவர்களை ஒரு இமோஷனல் ஒரு ஸ்டேட்டில் கொண்டு வந்து இதெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் ஆண்டவருக்கென்று நீங்கள் 10 வெள்ளி கொடுத்தால் ஆண்டவருக்கு 100 வெள்ளி கொடுப்பார். இது ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புது ஸ்கீம் போல், இது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் போல். நீங்கள் ஆண்டவருக்கு 5 கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் இவ்வளோ கொடுப்பார் என்று இல்லை. அப்படி சிந்திப்பது தவறு. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணோக்கத்தோடு நம்ம கொடுப்பதில்லை. நாம் ஆண்டுடைய சித்தத்தை புரிந்து கொள்வோம் என்றால் நம்முடைய கொடுத்தல் the way we give missions will be different. ஒரு தவறு ஜனங்களை வஞ்சிப்பது. இன்னொரு தவறு கொடுக்கிறத பற்றி பிரசங்கம் பண்ணாமல் இருந்தாலும் அதுவும் தவறு. ரைட், the silence is also wrong. அநேகர் நானே கூட சில வேலை யோசிப்பேன், இதை பற்றி பேசினா ஜனங்களை தவறாக நினைப்பாங்களோன்னு சொல்லி இதை பற்றி அதிகமாக பேசாமல் விட்ட நாட்களும் உண்டு. ஆனால் அருமையான தெய்வ பிள்ளையை, இன்றைக்கு ஒரு காரியம் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் தான் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறார், புசிக்கிறவனுக்கு அப்பத்தை கொடுக்கிறார். யார் கொடுக்கிறார்? ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவர் நம்முடைய கரத்தில் வைத்து சொல்லுகிறார், ஒரு கையில் இருக்கிறது அப்பம், அது உனக்கும் உன் குடும்பத்தான் இருக்கு, உன்னுடைய வீட்டாக இருக்கு, பார்த்துக்கோ. இன்னொரு கரத்தில் இருப்பது அதை நீ விதைக்க வேண்டும். அதை நீ விசுவாசத்துடனே நீ அதை விதைக்க வேண்டும். அந்த விதையும் நீ இடித்து மாவாக்கி நீ அப்பமாக்கி விட்டால் இது நான் தான் புசிக்க வேண்டும் என்று. அதான் இந்தியர்கள் நம்ம என்ன ஒரு அப்பம் வைத்திருக்கிறோமே, இடியாப்பம். அது என்ன? இடி அப்பம், இடித்த மாவனால் செய்த அப்பம், இடியாப்பம். சரி, எல்லாத்தையும் இடியாப்பம் ஆக்கி நம்மளே புசித்து விட்டால் அப்போ விதைக்கிறதுக்கு ஒன்றும் நம்ம கையில் இல்லை. அப்போ விதைக்க ஆண்டவர் நமக்கு கொடுக்குறார். ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறார்? ஏன் ஆண்டவரே அவரே செய்துட்டால் எப்படி? சரி, மனிதர்களுக்கு வெறும் அப்பம் மாத்திரம்,
விதைக்கிறத நான் பார்த்துக்கிறேன், என்னுடைய தெய்வ தூதர்களை வைத்து நான் விதைத்து கொள்கிறேன். ஆண்டவர் அப்படி செய்யவில்லை. இன்னொரு காரியம் செய்திருக்கலாம். சரி, போதகர்களுக்கு மாத்திரம் நான் கொடுக்க போகிறேன், எல்லாருக்கும் இவ்வளோதான் சம்பளம், இவ்வளோதான் அவங்களுக்கு சம்பாதிக்க ஒரு திராணி நான் கொடுக்க போகிறேன், ஆனால் என்னுடைய போதகர்களுக்கு மாத்திரம் நான் 100 மடங்காக கொடுப்பேன், ஏனென்றால் அவங்க புசித்து அடுத்தது அவங்க விதைப்பார்கள். அப்போ அப்படி ஆண்டு செய்திருப்பாருன்னா அது எப்படி இருந்திருக்கும்? பாஸ்டர் ரவி அவங்க வீட்டில் ஒரு மரம் நடவுன்னு குழி தோணுன்னா அதில் ஒரு பானை ஃபுல்லாக தங்க காசு கண்டுபிடித்து எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா, சபையில் எந்த ஒரு தேவையும் இருக்காது. ஒவ்வொரு வாட்டியும் தேவைகள் வரும்பொழுது அந்த அந்த கோல்டு காயின் தங்கத்தை விற்று, ஏன் ஆண்டவர் அப்படி செய்யலாமே. பாஸ்டர் ஜேக்கப் போய் ஒரு குழி தோன்ற நேரத்தில் திடீர்னு ஒரு பானை ஃபுல்லாக முத்துக்கள், எப்படி இருக்கும்? இது ஆண்டவர் அப்படி செய்யல. ஆண்டவர் நம்ம எல்லாரும் கரத்திலையும், நம்முடைய கரம் சின்னதாக இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி, இது விசாலமான கரம் அதுக்கேற்ற மாதிரி ஆண்டவர் அந்த கரத்தில் அப்பத்தையும் வைக்கிறார், விதையும் வைக்கிறார். வைத்து சொல்கிறார், என்னுடைய இந்த அநாதி நோக்கத்தில் நீயும் ஒரு சக ஊழியராக நீயும் இந்த வேலையில் செய்ய வேண்டும். நான் ஒரு அற்புதமான ஒரு கிரியை செய்து கொண்டு இருக்கிறேன், அந்த அற்புதத்தில் நீயும் ஒரு பங்கு எடுத்துக்கொள் என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். அருமையான தெய்வ பிள்ளையே, தெய்வ வேலைக்கென்று விசேஷமாக இந்த மாதம் மிஷனுக்கு நாம் கொடுப்பது, அது ஆண்டவர் செய்து கொண்டு இருக்கிற ஒரு அநாதி ஒரு திட்டத்தை ஆண்டவர் நம்மையும் ஒரு பங்காக அழைக்கிறார். அது ஒரு அழைப்பு, ஒரு விசேஷித்த ஒரு அழைப்பு. மக்கதோனியா சபையாரை குறித்து பவுல் சொல்லுகிறார், அவர்கள் அந்த கொடுக்கக்கூடிய அந்த கிருபையை அவர்கள் பெற்றிருந்தார்கள் என்று. But about the Macedonian church, Paul is saying, மக்கதோனியாவில் இருக்கிறவர்கள் அவர்கள் ஐஸ்வர்யவான்கள் அல்ல, கொரிந்தில் இருக்கிறவர்கள் ஐஸ்வர்யவான்கள். ஏன்னா அது பெரிய பட்டணம். மக்கதோனியா வந்து ஒரு சிறிய ஒரு பட்டணம். அங்கே இருக்கிறவர்கள் தான் உற்சாக இதயத்தோடு கொடுத்தார்கள். அது ஒரு கிருபை என்று சொல்லுகிறார். ரைட், இட்ஸ் அ கிரேஸ். ஆண்டவரிடத்திலிருந்து தெய்வ வேலைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிருபையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்கிறார். Right, so it is a grace that they have received. So giving is a grace. கொடுப்பது ஒரு கிருபை. இதுக்கு முன்புள்ள ஸ்லைடு போவோம். We got the previous slide. Why does God want us to give? ஏன் ஆண்டவர் நாம் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்? நான் சொன்னது போல ஆண்டோட வேலையில் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பங்கு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ரைட், ஆரம்பத்தில் சொன்னது போல நம்மளோட கரத்தில் என்ன இருக்குது? ஆண்டவர் ஒரு அற்புதத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய கரம் என்று சொல்லும் பொழுது இது நம்முடைய இருதயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு அடையாளமாக இருக்குது. இப்போது ஃபுட்பால் சீசனில் நீங்கள் எல்லாம் ஃபுட்பால் மேட்ச் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சகோதரிமார் பார்க்கலனாலும் உங்கள் ஹஸ்பண்ட் பிள்ளைங்கள்லாம் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் காலையில் மேட்ச் இருந்துச்சு இல்லையா? பார்த்துருப்பீங்க. அப்போது ஒரு டீம், அவங்களுக்கு பிடிச்ச டீம் ஒரு கோல் போட்டால் உடனே அந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? கரம் தானாக மேலே போகுது இல்லையா? சபையில் தான் நாம் சொல்லணும், கரத்தை உயர்த்துவோம், நன்றாக உயர்த்துங்கள். அவன் ஸ்டேடியமில் சொல்கிறாங்களா, எல்லாம் கரங்களை உயர்த்துங்கள், நன்றாக உயர்த்துங்கள், தானாக. அப்போ இந்த கரம் இருதயத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கு. இங்கே ஒரு சந்தோஷம், அவன் கோல் போட்டானா ஹோ. ஒரு வீட்டில் வீடியோ, அவங்க வீட்டு நாய் கூட அது குதிக்குது கோல் போட்டுன்னு, அப்படி ஒரு சந்தோஷம். அப்போ இந்த கரம் என்று சொல்லும்பொழுது ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, அந்த கரம் இட் இஸ் அ சைன் ஆஃப் அவர் ஹார்ட், இருதயத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் நம்ம கரத்தில் வைத்ததை ஏன் ஆண்டவர் நம்ம அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்? ஏனென்றால் இந்த கரம்
இட் இஸ் த டெஸ்டிங் கிரவுண்ட். நம்மை சோதிக்கக்கூடிய ஒரு 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 இடம்தான், நம்ம இருதயத்தை சோதிக்கக்கூடிய ஒரு இடம் இந்த கரம். அருமையான தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் கையில் சில ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு நாம் என்ன செய்கிறோம் என்றதை ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். முதலாவது மனிதன் செய்த பாவம் பார்த்தோம் இல்லையா, அதை இறுக பிடித்து எனக்கென்று இழுத்துக்கொள்கிறான். அந்த பாவத்தை ஆண்டவர் அதை அப்படியே திருப்புகிறார். கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் கரத்தை விரித்து கொடுக்கிறார். The Lord surrenders himself. அப்போ நாம் தொடர்ந்து பார்க்கிற வேளையில் வேதத்தில் ஆபிரகாமை பார்க்கிறோம். ஆபிரகாம் அவனும் ஒரு ஐஸ்வர்யவான் இல்லையா. ஏப்ரஹாம் இஸ் ஆல்சோ a rich man. ஆபிரகாம் தன் கரத்தை விரித்து ஆண்டவருக்கென்று கொடுக்கிறார். ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அதே நேரத்தில் ஆபிரகாம் உடைய நாட்கள், ஆபிரகாம் ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு பரதேசியாக, ஒரு அரதேசியாக, கூடார வாசியாக தெரிந்து கொண்டு இருக்கிறார் இல்லையா. ஆண்டவர் அழைப்பு கேட்டு சற்று தூரத்தில் பார்க்கும்பொழுது எகிப்து தேசம் கட்டி எழுப்பப்படுது. அதே காலகட்டத்தில் எகிப்தில் இருக்கிற ராஜா அவர் என்ன செய்கிறார், தனக்கு அந்த ஆஸ்திகளை கூட்ட வேண்டும் என்று அந்த களஞ்சியங்களை கட்டி கொண்டு இருக்கிறார். இந்த உலகம் எப்படி ஆஸ்தியை தனக்கென்று பிடித்து வைக்குதோ அந்த காரியங்கள் எல்லாம் அங்கே செய்து கொண்டு இருக்கிறார். ஆனால் தெய்வ மனிதர்கள் ஆண்டோடைய பார்வையில் அந்த கரத்தை விரித்து கொடுக்கும் பொழுது அதில் ஒரு விசேஷமான ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். இந்த கரம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற விசுவாசத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். ரைட். மலையாளத்தில் ஒரு சொல் இருக்குது, தமிழில் இருக்கான்னு சரி தெரியல, மலையாளத்தில் அதை கேட்டிருக்கிறேன். அவனுடைய வாய் சக்கரையா ஆனால் கை கொக்கரை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாய் பேசினா சக்கரை மாதிரி பேசுவான், ஹல்லேலூயா எல்லாம் விசுவாசமாக வரும். ஆனால் அந்த கை கிரியை செய்கிற நேரத்தில் பார்த்தா அது கொக்கரன்னு இப்படி கோணி அது வரலை. கிறிஸ்தவர்களும் சில வேளையில் நாம் அறிந்தும் அறியாமலும் அந்த ஒரு குழியில் மாட்டிக்கிறோம். பேசுவோம், நல்லா பாடுவோம், ஆனால் விசுவாசத்தின் செயல் வரும்பொழுது கொஞ்சம் கொக்கரையாக போயிடும். அப்போது அதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் அழைக்கிறார், என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, உன்னோட பயத்தை எல்லாம் விட்டு விட்டு வா. ஏன் நமக்கு அந்த ஒரு ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு தைரியம் இல்லை? சில வேலையிலேயே அந்த தைரியம் வர மாட்டேங்குது, பயம் இல்லையா. அதுக்கு பின்பாக ஒரு பயம் இருக்குது. இது இதை நான் இறுக பிடித்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இது என்னோட கையில் இப்போ இருக்குது, இதை நான் அப்படியே பிடித்து வைத்திருந்தேன்னா எனக்கு நாளைக்கும் இது நான் பயன்படுத்தலாம். ஐ கேன் யூஸ் இட் ஃபார் டுமாரோ. என்னுடைய வர தலைமுறைக்காக இது இருக்கும். அதனால் அது ஒரு பயத்தில் நாம் அதை பிடித்து வைத்துக்கிறோம். சரி, அது தவறா? எதிர்காலத்துக்கு நாம் சேமித்து வைப்பது தவறா? தவறு இல்லை. அதில் ஒரு ஞானம் இருக்க வேண்டும். ஆனால் பயத்தின் நிமித்தமாக நாம் சேமித்து வைப்பதும் ஒரு விவேகத்தினால சேமித்து வைப்பதுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது. There's a big difference between saving with prudence and saving out of fear. என்னுடைய எதிர்காலம் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. இன்னைக்கு எனக்கு அப்பம் கிடைச்சிருச்சு, நாளைக்கு கிடைக்குமோ என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு அந்த பயம் இருக்கு, அதனால் நான் இதை பிடித்து வைத்துக்கிறேன். அந்த பயத்திலிருந்து அவர்களை தம்முடைய ஜனத்தை விடுதலையாக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் 40 வருடம் அல்ல வனாந்தரத்தில் வழி நடத்துகிறார். அந்த மன்னா கொடுக்கிறார். அந்த மண்ணை அவங்க எத்தனை நாளைக்கு வைக்கலாம்? How many days can they hold on to that manna? 1 day. அது டெய்லி பிரெட், அனுதின அப்பம். இன்றைக்கு கிடைத்தால் அதை அன்றையோட சாப்பிட்டு முடிச்சிடணும். அடுத்த நாளுக்கு அதை சேமித்து வைத்தால் அது என்ன ஆகும்? What happens to it?
கெட்டு போகுது இல்லையா? புழுக்கள் பூத்து அது கெட்டு போகுது. அப்போ அது மூலமாக அவர்கள் என்ன ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டார்கள்? வாட் வாஸ் இம்பார்ட்டன்ட் லெசன் that they learned from that? நீ ஆண்டவரின் விசுவாசி. இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்தார், நாளைக்கும் ஆண்டவர் கொடுப்பார். யோசித்து பாருங்களேன், பிள்ளை குட்டிலாம் இருக்கு, மோசையை நம்பி எல்லாரும் எகிப்தை விட்டு வந்துட்டாங்க. சரி, இன்னைக்கு கிடைச்சிடுச்சு. அவன் மனைவிமார் என்ன சொல்லியிருப்பாங்க? எங்க போங்க, இன்னும் கொஞ்சம் எடுத்து வைங்க, கொஞ்சம் தப்பா பண்ணி வைங்க, நாளைக்கு வரலன்னா என்ன பண்றது? அப்போ காலையில் மனைவி எழுப்பி விட்டுருப்பான், போய் பாருங்க பாருங்க மண்ணா வந்துடுச்சான். அப்போ வெளியில் போய் எட்டி எட்டி பார்த்துருப்பான். நான் நினைக்கிறேன் அப்படி. ஏன்னா அந்த விசுவாச குறைவினால் ஆரம்பத்தில் இருந்திருக்கும் இல்லையா பயம், இன்னைக்கு மண்ணா வந்திருக்குமோ இல்லையோன்னு. இன்னும் வரலம்மா, இன்னும் வரல, கொஞ்சம் பொறுமையார், போய் பாருங்க பாருங்க. அவர் பாவம் கணவனார் போய் அங்கேயே காத்திருந்திருப்பார். அப்போ மண்ணா கொட்டு துவங்கின உடனே நம்ம இடியாப்பம் ஆள் வந்து அந்த ஹார்ன் அடிக்கிற மாதிரி, பரலோகாப்பம் எல்லாம் ஓடி சட்டி பானையெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க இல்லையா? அந்த ஏன்னா மனிதன், விழுந்து போன மனிதன் பாருங்க, இருதயத்தை இன்னைக்கு இருக்கு, இது நாளைக்கு இருக்குமோ இல்லையான்னு தெரியலையே, அதனால் கொஞ்சம் பிடித்து வைப்போம். ஆண்டவர் அதை அனுமதிக்கல. ஆண்டவர் சொல்ற, நீ என்ன நம்பு, என்னை நம்பி வந்த நான் உன்னை கைவிட மாட்டேன். நீதிமான் தன் விசுவாசத்தினாலே பிழைப்பான். நீ என்னை நம்பியிரு. உலகத்துக்குரிய சூழ்நிலையில பார்க்காத, நீ என்னை மாத்திரம் பார். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அதை அப்படியே செய்வார். அருமையான தெய்வ பிள்ளையே, நாம் நம்முடைய பயத்தினால, அவிசுவாசத்தினால பல சந்தர்ப்பத்தில் நம் கிடைத்த ஆசீர்வாதங்களுக்கு சற்று இறுக பிடித்துக் கொள்கிறோம். பவுல் இந்த வசனத்தை சொல்கிறார் இல்லையா கொரிந்தியர் சபைக்கு, அவர் எங்கிருந்து இதை எடுத்து சொல்கிறார்? வாட் இஸ் தி ஆரிஜின் ஆஃப் இட்? இதை நாம் இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஏசாயா 55வது அதிகாரத்தில் நாம் போக வேண்டும். We must go to Isaiah chapter 55. ஏசாயா 55வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிங்க. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும் படியும் செய்து விளைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. ரைட். அப்போ பவுல் அங்கே கொரிந்தியருக்கு எங்கேருந்து அந்த வசனத்தை எடுத்து சொல்லுகிறார்? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து எடுத்து சொல்லுகிறார். அங்கே அப்படி எழுதியிருக்கு, ஆண்டவர் வானத்திலிருந்து மழை அனுப்புகிறார். அந்த மழை என்ன செய்யுமாம்? அது விருதாவாக, அது ஒன்றும் செய்யாமல் திரும்பாது. அது எந்த நோக்கத்துக்காக அது அனுப்பப்பட்டதோ அது நிச்சயமாக அது செய்யும். அது என்ன செய்யுமா? விதைக்கிறவனுக்கு, உழைக்கிறவனுக்கு விதையாக அது விளங்குமாம், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்குமாம். அப்போ சொல்ற, அதை போலவே என்னுடைய வார்த்தையும் எந்த நோக்கத்தோடு நான் அதை அனுப்புகிறேனோ அதை நிறைவேற்றி தான் அது திரும்ப வரும். அதை தான் பவுல் கொரிந்தியர் சபைக்கு இப்போ சொல்லி தருகிறார், கற்றுக் கொடுக்கிறார். அவர் 55வது அதிகாரம் ஏசாயா வரும்பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் எங்கே இருக்கிறாங்க? சிறையில் இருக்கிறாங்க. பாபிலோன் சிறையில். They are in the Babylonian exile this time. 70 ஆண்டு அவங்க வந்து அந்த பாபிலோனிய சிறையில் இருந்துட்டு தான் திரும்புவார்கள் என்று தீர்க்கதரிசனம் உரைக்கப்படுது. அப்போ அந்த 70 ஆண்டு முடிவு வர நேரத்தில் தான் ஆண்டவர் இந்த ஏசாயா மூலமாக இந்த வசனத்தை ஆண்டவர் பேசுகிறார். அதில் முதல் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீங்கன்னா, அப்போ நம்ம நேரம் பத்தாது, நீங்கள் அது நேரம் எடுத்து நீங்கள் அதை வாசித்துக் கொள்ளுங்கள். ரைட்? If you read from the first verse onwards of chapter 55, you will see ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஏன் வீணான காரியத்துக்கு உன்னுடைய காசை செலவு பண்ணி வாங்குற? உன்னோட காசு செலவு பண்ணி நீ சில பொருட்களை வாங்குற, ஆனால் அது உன்னை திருப்திப்படுத்த மாட்டேங்குது.
என்னிடம் வா, பணமின்றி நீ ஆகாரத்தை பெற்றுக்கொள். And the Lord says, you come to me and receive food that will satisfy you. உன்னை திருப்திப்படுத்தக்கூடிய ஆகாரம் பணமின்றி நீ வந்து பெற்றுக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ பாபிலோன் சிறை காலத்திலும் அதுக்கு முன்பு ஒரு காலத்திலும் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்திருந்தார்கள் என்றால், அவர்கள் செய்த ஒரு பெரியதான தவறு. ஆலயத்துக்குரிய அந்த ஆராதனை எல்லாம் அவர்கள் அதை நெக்லெக்டிங் இட், அதை சரியாக செய்யவில்லை. இது என்னுடையது, இது எனக்குரியது என்று அதை பிடித்து வைத்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை கொடுக்காமல் தனக்கென்று பிடித்து வைத்திருந்தார்கள். 7வது வருடம் அது ஓய்வு கொடுக்க வேண்டும். அதுதான் நியாயப்பிரமாணம். 6 வருடம் அவங்க அறுவடை செய்யலாம், 7வது வருடம் ஓய்வு கொடுக்க வேண்டும். ஆனால் அவங்க அதை செய்யவில்லை. மறுபடியும் அந்த வருடமும் எனக்கு அதிகமாக ஒரு விளைச்சல் எடுத்து நான் ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று அவர்கள் பேராசை நிறைந்து ஜீவித்த அப்படினால் ஆண்டவர் சிறையில் அனுப்புகிறார். The Lord sends them off into captivity. அங்கே ஒரு பாடத்தை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். நாம் நம்முடைய சொந்த நாட்டில் இருந்த பொழுது ஆண்டவரை ஆராதிக்க நாம் கருத்து இல்லாமல் போய்விட்டோம். இங்கே நம்ம எதுக்கோ காசு செலவு பண்ணுறோம், ஆனால் அது ஒன்றும் நம்மளை திருப்திப்படுத்த மாட்டேங்குது என்றது துக்கத்தில் இருக்கும்பொழுது ஆண்டவர் அவர் சொல்கிறார், என்னிடம் மறுபடியும் திரும்ப, உனக்கு தேவையானது அந்த அப்பத்தை கொடுக்கக்கூடிய தேவன் நான், விதைக்கக்கூடிய அந்த விதையை கொடுக்கிற அந்த விதை கொடுக்க தேவன் நான், என்னிடம் திரும்ப. அப்போ அருமையான தெய்வ பிள்ளையை ஒரு முக்கியமான பாடம் ஒவ்வொருத்தரும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நீதிமான்களின் அறுவடைக்காக ஒரு நாளை நியமித்து வைத்திருக்கிறார். There is a day where the Lord will harvest the righteous. Right? அதை நாம் வாசித்தோம் 2 கொரிந்தியர் 10:11 நீதிமான்களின் ஒரு அறுவடை. அந்த அறுவடை பண்ணப்பட்ட தெய்வ ஜனங்கள் தான், விலையேற பெற்ற கோதுமை மணி போல இருக்கிறவர்கள் தான் வருகின்ற தெய்வ ராஜ்யத்தில் அவர்கள் ஆண்டவரோடு கூட இருக்க போகிறார்கள். அப்போ அந்த அறுவடையில் நாம் ஒவ்வொருத்தரும் பங்காளியாக வேண்டும் என்று தான் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு அழைப்பு கொடுக்கிறார். That is getting involved in the mission work. இது ஏதோ நம்ம சபையில் காஜாங் சபையில் செய்கிற ஒரு சின்ன ஒரு காரியம் இல்லை. இது அனாதி தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் செய்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதத்தில் ஆண்டவர் உங்களை என்னையும் ஒரு பங்காக இருக்க வேண்டும் என்று அழைக்கிறார். நம்ம கையில் இருப்பது ஒரு சிறிய பங்காக இருக்கலாம், தொகையாக இருக்கலாம். ஆனால் அந்த கையை நாம் விரிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஏதோ என்னுடைய மகளுடைய விசுவாசம் எவ்வளோ பெரிதானது, அந்த நீதியின் அறுவடையில் என்னுடைய மகளுடைய பிரயாசம் இதில் இருக்குது. அதுதான் ஆண்டவர் பார்க்குற. அந்த ஒரு விதவை ஸ்ரீ இல்லையா, அந்த காணிக்கை பெட்டியில் அவ என்ன போட்டாலாம், எவ்வளோ 2 காசு இல்லையா. அங்கே இருக்கிற ஐஸ்வர்யனும் கட்டுக்கட்டாக போட்டிருப்பாங்க, அதை எல்லாம் பார்க்குற மாதிரி தான் போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த விதவி பாவம் எப்படி வந்துச்சோ, நொண்டி கோணி ஆனால் அதில் பெரிய சந்தோஷம். இயேசுவின் இருதயம் எப்படி இருந்தது, அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை கைத்தட்டி சந்தோஷத்தும் சொல்லியிருப்பார், எல்லார காட்டிலும் அதிகமாக கொடுத்தது இவள் தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் நாம் எவ்வளோ கொடுக்கிறோம் என்ற அந்த தொகை எண்ணுவதில்லை, ஆனால் அவருக்காக விசுவாசத்தில் எவ்வளோ நம்ம கைகளை விரிக்கிறோம் என்றதை ஆண்டவர் பார்க்கிறார். Right? The Lord wants to see how by faith we will open our hand. நேரம் குறுகினபடினால 1-2 உதாரணங்களை மட்டும் பார்க்க போகிறோம். ஆபிரகாம் குறித்து நான் கேட்டோம் இல்லையா, we heard about Abraham. ஆபிரகாம் விசுவாசத்துடனே அவர் என்ன செய்கிறார், விசுவாசத்துடனே அவர் பலிப்பீடத்தை கட்டுகிறார். பலிப்பீடம் என்றால் என்ன, ஆண்டவருக்கு ஒரு பலியை செலுத்துவது, ஆண்டவருக்கு என்று கொடுக்கிற ஒரு இடம்தான்
பலிப்பிடம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல, I will go to the next, the one previous slide to this. இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது நீதியான ஐஸ்வர்யவான்களும் இருக்கிறார்கள், அநீதியான ஐஸ்வர்யவான்களும் இருக்கிறார்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவன் ஒரு நீதியான ஒரு மனிதன், ஒரு ஐஸ்வர்யவான். ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமுடைய கரத்தை நாம் தொடர்ந்து பார்ப்போம் என்றால் அந்த கரம் ஆண்டவருக்காக விசுவாசத்தில் விரிக்கக்கூடிய கரமாக இருந்தது. எது தைரியத்தோடு இதை சொல்கிறோம் என்றால், சோதோமின் ராஜா ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன சொல்லுகிறார் ஆபிரகாமிடம், என்னுடைய ஆஸ்தி எல்லாம் நீ எடுத்துக்கொள், டேக் ஆல் மை வெல்த். இது ஒரு பெரிய பட்டணத்தோடைய ஒரு ஆஸ்தி. இட்ஸ் த ரிச்சஸ் ஆஃப் அ பிக் சிட்டி. இன்றைக்கு செலங்கோ ஸ்டேட்டில் எவ்வளோ ஆஸ்தி இருக்கு? ஹவு மச் ஆஃப் வெல்த் டு யூ திங்க் இஸ் தேர் இன் செலங்கோ ஸ்டேட்? எனிபடி? செலங்கோருடைய மதிப்பெண் என்னவா இருக்கும்? ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ஸ்டேட், ரைட்? இட் வில் பி இன் செவரல் பில்லியன், பல பில்லியனில் அது இருக்கும். அப்போ யோசித்து பாருங்க, அவ்வளோ ஆஸ்திகள். சோதோமின் ராஜா ஆபிரகாம் சொல்ற இதெல்லாம் நீ எடுத்துக்கோ. ஆபிரகாமுடைய கரம் அது பறிக்கக்கூடிய கரமாக இருந்தால் அவர் என்ன செய்திருப்பார்? ரொம்ப நன்றி என்று எல்லாத்தையும் எடுத்து வைத்திருப்பார். ஆனால் ஆபிரகாமுடைய கரம் அப்படி இல்லை. ஆபிரகாமுடைய கரம் ஆண்டவருக்காக விரிக்கக்கூடிய ஒரு கரமாக இருந்தபடினால் சொல்ற, இந்த கரத்தை நான் ஆண்டவருக்கு முன்பாக உயர்த்தின கரம், இதை நான் என்னுடைய ஆஸ்திகளால் தீட்டுப்படுத்த மாட்டேன். I will not defile my hands with what you have. தொடர்ந்து ஒவ்வொரு இடம் போகும்போது பலிப்பீடத்தை கட்டுகிறார், ஆண்டவருக்கென்று பலி செலுத்துகிறார். கடைசியாக தன்னோட ஒரே பேரான குமாரனை ஆண்டவர் சொல்கிறார், நீ உன் குமாரனை பிடித்து வைத்திருக்கு, அவனை நீ பலி செலுத்து. அப்பொழுதும் கரத்தை விரிக்கிறார், இதோ ஆண்டவரை நீர் கொடுத்தது என்று தம் கரத்தை விரித்த தெய்வ மனிதன் தான் ஆபிரகாம். இன்றைக்கும் ஆபிரகாம் அநேகருக்கு ஒரு ஜீவன் ஊட்டக்கூடிய தெய்வ மனிதனாக இருக்கிறார். அநேகருக்கு ஒரு விசுவாச தகப்பனாக காணப்படுகிறார். ஆனால் அந்த காலகட்டத்தில் ஜீவித்துக் கொண்டிருந்த ஒரு ஃபாரோ ராஜா பெரிய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருந்தார், தனக்கென்று பெரிய ஆஸ்திகளை சேமித்து கொண்டிருந்தார். இன்றைக்கு அதெல்லாம் எப்படி இருக்கிறது? பாழடைஞ்சு கிடக்குது. அந்த ஃபாரோனுடைய பெயர்களை மியூசியமில் தான் பார்க்க முடியும். இன்றைக்கு ஆபிரகாமுடைய பெயர் ஒவ்வொரு இருதயத்திலும் வீடுகளிலும் வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளையே, இதுதான் ஒரு தெய்வ மனிதனுடைய ஒரு அடையாளம். இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு தீர்மானம் எடுப்போமாக. கர்த்தாவே, நீர் என்னோட கரத்தில் பெரிதோ சிறிதோ என்ன கொடுப்பீரோ இதில் ஒரு பங்கு கர்த்தாவே, இது விதையாக நான் விதைப்பேன். உம்முடைய வேலையில் நான் இதை விதையாக விதைப்பேன் ஆண்டவரே. தட்ஸ் த பிளட்ஜ் வி மேக், ரைட்? 26ஆம் தேதி நான் நினைக்கிறேன் இந்த மாதத்தில் எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும், மேக் அ பிளட்ஜ். அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு பிளட்ஜ். அது என்ன தொகை நீங்கள் செய்கிறீர்களோ அது செய்யும் பொழுது ஒரு விசேஷித்த ஒரு கிருபையை நீங்கள் உணர்வீங்க. தெய்வனுடைய அந்த வேலையில் நீங்களும் ஒரு உடன் ஊழியராக சேர்ந்திருப்பதை நீங்கள் உணர்வீங்க. அடுத்தது இன்னொரு உதாரணம், நாம் யோசேப்பை பார்க்கிறோம். when you look at the life of Joseph, யோசேப்பை பார்க்கும் பொழுது அவர் எப்படி இருக்கிறார்? அவருடைய கரத்திலிருந்து எல்லாமே பிடுங்கப்பட்டது. everything was snatched out of his hand, இல்லையா? தனக்கிட்ட இருந்த அந்த வஸ்திரம், பல வர்ணம் உள்ள வஸ்திரம் பிடுங்கப்பட்டது. தன்னிடத்திலிருந்து அவனுடைய சுவாதீனம், ஃப்ரீடம் was taken away. his future, அவனுடைய எதிர்காலம் பிடுங்கப்பட்டது. எல்லாமே அவன் கரத்திலிருந்து பிடுங்கப்பட்ட ஒரு மனிதனாக அந்த குழியில் தள்ளப்படுகிறான். ஆனால் அந்த யோசேப்பு தான் ஒரு நாள் ராஜாவுக்கு அடுத்ததாக நின்று
அநேகருக்கு அந்த தானியங்களை கரத்தை விரித்து கொடுக்கிறான். பிழைத்துக்கொள். அருமையான தெய்வ பிள்ளையே, அந்த விரிக்கிற கரத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. அந்த விரிக்கிற கரத்துக்கு ராஜாவுக்கு முன்பாக ஒரு விசேஷித்த ஒரு ஸ்தானம் உண்டு. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை உங்கள் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். தாவீது ராஜா என்ன சொல்லுகிறார்? மிகவும் ரத்தின சுருக்கமாக அவர் சொல்லுகிறார், நான் இளமையான உள்ளவனாக இருந்தேன், இப்போ முதிர்ந்த வயது உள்ளவனாக இருக்கிறேன். ஆனால் ஒரு காரியம் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, நீதிமான் ஆண்டவரால் கைவிட்டதை நான் பார்த்ததே இல்லை என்று சொல்கிறார். நீதிமானுடைய சந்ததி இந்த பூமியில் பலத்திருக்கும் என்று சொல்கிறார். The seed of the righteous will be mighty upon the earth. அருமையான தேவ பிள்ளையே, இது என்னுடைய பிள்ளைக்காக, அவர் எதிர்காலத்துக்காக நாம் இருக்க பிடித்து வைக்க வேண்டும் என்று நாம் பிடித்து வைத்து நம்ம விசுவாசத்துடன் அதை விதைப்போம். நான் முன்னாடி சொன்னது போல, சேமிப்பது அது ஒரு ஞானத்தோடு செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஆனால் பயத்தினால் அதை செய்யக்கூடாது. Our savings should be out of prudence and divine wisdom. தெய்வீக ஞானத்தோடு செய்யணும். பயத்து நிமித்தமாக நாம் பிடித்து வைக்கக்கூடாது. நம்ம அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவரை நம் நிச்சயமாக கடைசி வரைந்தும் வழி நடத்துவார். ஆகையால் நாம் விசுவாசத்துடனே இப்படி விதைக்க பழகிக்கொள்வோம் என்றால் ஒரு நாள் வரும், நாம் கடைசி சுவாசம் எடுத்து நம்முடைய ஓட்டத்தை இந்த பூமியில் முடிப்போம். அன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு விலையேற பெற்ற விதையாக இந்த பூமியில் விதைக்கப்படும். கிறிஸ்தவர்கள் புதைக்கப்படுவதில்லை, விதைக்கப்படுகிறோம். We are buried, we are planted. ஒரு நாள் எக்காலம் துணிக்கும் அந்த நாளில் மறுபடியுமாக நீதிமான்கள் எழும்புவார்கள். ஹல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவர் இந்த பூமியில் ஆளுகை செய்யும் பொழுது நீதிமான்கள் நிரம்பி இருப்பார்கள். ஹல்லேலூயா. அன்றைக்கு பல விதமான சாட்சிகளை நீங்கள் கேட்பீங்கள். நீங்கள் உதவி செய்தபடினால, நீங்கள் மிஷன்ஸ்க்காக சகாயம் செய்தபடினால இந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டது, இந்த போதகருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது, இதோ தேவனுடைய ஊழியம் பெருகிற்று என்று. அருமையான தெய்வ பிள்ளையே, அதை நோக்கி நாம் கடந்து செல்வோமாக. When shall we move towards that? We are partnering with God. ஆண்டவரோடு நாம் இணைந்து ஊழியம் செய்கின்ற ஒரு காரியம் இது. கடைசியாக பார்க்கும் பொழுது, we'll go to the last slide, right? We see the open hand of God, Jesus Christ. தாம் கரத்தை விரிக்கிறார். The Lord opened his hands and blessed. கரத்தை விரித்து ஆசீர்வதிக்கிறார். விழுந்து போன மனிதன் எதை எனக்கு வேண்டும் என்று பறித்து எடுத்தானோ, வேதம் என்ன சொல்லுகிறது? பரலோக அந்த மகிமையை எல்லாம் அதை ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்து விட்டு நமக்காக ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். எல்லாத்தையும் கொடுத்தார், கரத்தை விரித்தார். அது நிமித்தமாக நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் எத்தனையோ ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். அருமையான தெய்வ பிள்ளையே, நமக்கு ஒரு சந்தர்ப்பம், இன்னும் ஒரு சந்தர்ப்பம் நமக்காக கொடுக்கப்பட்டு, we have another opportunity given to us to labor with the Lord. ஆண்டவரோடு இணைந்து இசைந்து ஊழியம் செய்யும்படியாக. ரைட், நம்ம எல்லாரும் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா? Shall we make a decision today? In the presence of God, ஆண்டுடைய சமூகத்தில் நாம் சொல்லுவோம், ஆண்டவரே, நீர் எனக்கு என்ன கொடுப்பீரோ கர்த்தாவே, அதில் ஒரு பங்கு என்னை தசமமாகும் போக, பியாண்ட் மை டைத், தசமபாகம் கொடுத்த பின்பாடு இதில் ஒரு பங்கு நான் விதையாக மிஷன்ஸ்க்கு என்று நான் விதைப்பேனப்பா. அந்த தொகை பெரிதோ சிறியதோ அது கணக்கில், அது உங்களுக்கும் ஆண்டவருக்கு இடையில உள்ள ஒரு காரியம். உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கட்டும். May the Lord behold the faith in your heart. விசுவாசத்துடனே ஒரு தீர்மானம் எடுப்போமாக. ஹல்லேலூயா. ஆண்டவரிடம் சொல்லுங்க, கர்த்தாவே, என்னுடைய பயங்கள் எல்லாம் என்னை விட்டு அகன்று போகட்டும் அப்பா. என்னுடைய விசுவாச குறைவெல்லாம் என்னை விட்டு அகன்று போகட்டும் ஐயா.
கர்த்தாவே, ஒரு சந்தோஷம் உற்சாகம் நிறைந்த ஒரு தெய்வ பிள்ளையாக உமக்கென்று கர்த்தாவே விசுவாசத்தில் என்ற கரத்தை நான் விரிக்கிறேனப்பா. ஒருவேளை உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கலாம். perhaps you're still waiting for a job. You make a decision. ஆண்டவருக்கென்று ஒரு விசுவாசத்தின் ஒரு தீர்மானம் விடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் இல்லை என்று பாருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த இடத்தில் வந்து நீங்கள் ஒரு சாட்சியாக நிற்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை உயர்த்துவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் அநேகருக்கு ஒரு ஒரு தலையாக உங்களை உயர்த்துவாராக. ஹல்லேலூயா. ஆமென். ஷாபாலஹதுடா இலபதுடா. நீ அருமையான தெய்வ பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவர் அநேகரை இன்றைக்கு ஒரு புதிய அபிஷேகத்தினால அபிஷேகம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஒரு புதிய கிருபையினால ஆண்டவர் அநேகரை நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. திருச்சபையே, இனி உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பற்றாக்குறை இல்லாமல் ஆண்டவர் உங்களை நூறத்தனையாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் எல்லாம் பயங்களும் அங்கே அகன்று போகட்டும். ஹல்லேலூயா. நீ ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தாவுடைய மகன், ஒரு மகள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உண்மை உள்ளவர், உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. நீ கடன் வாங்காமல் கடன் கொடுப்பாய். ஹல்லேலூயா. நீ வாளாகாமல் தலையாக இருப்பாய். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசம் உன் இருதயத்தில் அது எழும்பி வரட்டும். ஹல்லேலூயா. May a faith arise in your heart. Hallelujah. Shaddai Lavadania. Amen. Hallelujah. ஆமென். ஆண்டவரோடு கொஞ்ச நேரம் பேசுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரோடு நீங்கள் பேசிக்கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா. புதிய தீர்மானத்தை எடுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசம் பெருகட்டும். ஹல்லேலூயா. பயங்கள் அகன்று போகட்டும். ஹல்லேலூயா. ஷாடாபஹதுடாய் லபதுடானியா. ஆமென். இன்றைக்கு வந்தது ஒரு ஆசீர்வாதம். வாசல்கள், வானங்கள் எவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில் திறக்க முடியும் என்று போதகர் அருமையாக போதித்திருக்கார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கைகளை உயர்த்தி நாம் இறுதி ஜெபத்தை செய்வோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். 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 பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னோனிய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கிறிஸ்து வர மட்டும் இருப்பதாக. கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. தேவ பிரசனம் உங்களுக்கு முன்பதாக செல்வதாக என்று சொல்லி உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். ஆமேன்.